ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். வர வேண்டியதான இந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வரும்படியாய் இந்த நாளில் வந்தது என்று நாம் கண்டுகொள்ள நமக்கு போதுமானவராய் இருக்கும்படியாய் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 8ஆம் தேதியிலே 6வது மாதத்தில் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை தாங்கும்படி தப்புவிக்கும்படி அவர் நம்மை உயர்த்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய சமூகத்திலிருந்து நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்க போகிறார், இருக்கிறார் நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியையும் துவக்கம் முதல் முடிவு பரியந்தோ கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு தேவையான அந்த சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியா நாம் இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்தி அனுப்ப போகிறார் என்ற நிச்சயத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர் சேர்ந்த பாடலை கர்த்தரை நோக்கி உயர்த்தி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் நாதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் நாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இன்பதேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளே தூய தெய்வ ஒளியே. கனகப்பாதை காரிருளே தூய
தெய்வ ஒளி அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை தரும் நீர் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை தரும் நீருற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலம் அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே கூர்ந்து மனதுருகும் தூய தெய்வ அன்பே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தெய்வ அன்பே உம் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையால் கர்த்தர் காத்துக் கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலம் அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே ஆனாதி தேவனும் நடைக்கலம் அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தெய்வ அருளா வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தெய்வ அருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவித்தும் ஓடிப்போ இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் நடைக்கலம் அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தெய்வ பலத்தா ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தெய்வ பலத்தா சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சித்தம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்தும் பாடலும் சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் என் மேலே வைத்தவர், அவர் ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் அவர் எடுத்துடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர், அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர், அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். எலியாவை போஷித்த நம் தேவன், நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். எலியாவை போஷித்த நம் தேவன், நம்மை என்றும் குறைவில்லாமல் போஷிப்பார். போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. போஷிப்பாரே, என்னை போஷிப்பாரே, குறைவில்லாமல் என்னை போஷிப்பாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார்.
மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். நடத்துவாரே, என்னை நடத்துவாரே, கடைசி வரை என்னை நடத்துவாரே. நடத்துவாரே, நம்மை நடத்துவாரே, கடைசி வரை நம்மை நடத்துவாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் உயர்வாக உயர்த்துவார். உயர்த்துவாரே, என்னை உயர்த்துவாரே, கன்மலை மேல் என்னை உயர்த்துவாரே. உயர்த்துவாரே, நம்மை உயர்த்துவாரே, கன்மலை மேல் நம்மை உயர்த்துவாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நல்லவர். 56வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 56வது சங்கீதத்தினுடைய தலைப்பை மாத்திரம் வாசிங்க. பெலிஸ்தியர் பிடித்தபோது தாவீது பாடினதான சங்கீதம். இப்போ அடுத்த 57வது அதிகாரத்தினுடைய தலைப்பை வாசிக்கலாம். வாசிக்கிறோம். தனக்கு நஷ்டம் ஏற்படாதபடிக்கு தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். அடுத்த அதிகாரத்தினுடைய தலைப்பு வாசிங்க. தான் கெட்டு போகாதபடிக்கு தாவீது பாடினதான சங்கீதம். அடுத்த அதிகாரத்தினுடைய தலைப்பு வாசிங்க. எல்லா தலைப்புலையும் வாசிக்கிறோம். தனக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு தாவீது செய்த காரியம்
கர்த்தரை பாடினது. தான் கெட்டு போகாதபடி இருப்பதற்கு தாவீது செய்த காரியம் கர்த்தரை அவன் பாடினது. சபைகளிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் நமக்கு நேரம் இருப்பதெல்லாம் கர்த்தரை பாடுவதற்கான ஒரு காரணம், கர்த்தரை பாடும் பொழுது நாம் கெட்டு போகாதபடி, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடி, நம்ம அழிந்து போகாதபடி காத்து கொள்வது கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அது எப்படி நமக்கு தெரியாது? 57வது சங்கீதத்தில் 1 வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாமே. இதில் வாசிக்கிறோம், மேலே வாசித்தோம், உனக்கு பிரச்சனையாக வராங்க, இப்போ அவன் கெட்டு போகக்கூடாது, இவனுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது. ஏன்னா சங்கீதத்தினுடைய தலைப்பு அப்படி தான். இப்போ பாடும்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் அவர்களோடு நான் போர் செய்யலை, அவர்களோடு நான் வாக்குவாதம் பண்ணலை, நான் சண்டைக்கு போகலை, நான் உம்மிடத்தில் வருகிறேன். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்காக யாவையும், 1-2 காரியம் அல்ல, இதை மட்டும் செய்வார், இதை விட்டுருவார் என்பதல்ல. வாசிக்கிற எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, செய்து துவக்கம் இல்லை, ஆண்டவர் துவக்கி வச்சிட்டாரு, இதுக்கு மேலே எப்படி போக போகுதுன்னு தெரியல, ஏதோ பண்ணுவோம், அப்படி கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், துவக்குபவரும் அவர் தான், முடிப்பவரும் அவர் தான். அதில் வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ நம்முடைய காரியங்கள் எப்படி நடக்கும், என்ன செய்ய போகிறோம், நமக்கு நஷ்டம் வரக்கூடாது, நம்ம கெட்டு போயிடக்கூடாது, இதற்கெல்லாம் நம்முடைய கரங்களில் ஒன்றுமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை துதித்து பாடுவோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் கர்த்தர். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறதான தேவன் நீங்க மாத்திரம்தான். உங்களுடைய கரங்களிலே நான் என்னை ஒப்புவிக்கிறேன். சங்கீதத்தில் அநேக காரியங்கள் இருக்கு, அதனுடைய தலைப்புகளும் அவ்வளவு அர்த்தம் மிகுந்தது. இதில் பார்த்தது போல தான் கெட்டு போகாதபடி, தனக்கு இழப்பு ஏற்படாதபடி, தனக்கு நஷ்டம் ஏற்படாதபடி இருப்பதற்கு அநேக வழிகள் இருக்கு. அதில் ஒன்று இதில் பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான் என்று போடலை, அவன் உபவாசம் இருந்தான் என்று போடலை, அவன் ஜெபித்தான் என்று போடலை, கர்த்தருக்காக காரியங்களை செய்தான் என்றெல்லாம் போடப்படலை. இதில் இருக்கிற ஒரு காரியம், அவன் கர்த்தரை அவன் பாடி கீர்த்தனம் செய்தான். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் இடத்துல கொடுப்பதற்கு, கர்த்தர் இடத்துக்கு செய்வதற்கு நம்ம இடத்துல சில நேரங்களில் சில காரியங்கள் இல்லாமல் போகலாம். சில நேரம் நம்ம இருதயத்தில் விருப்பப்படுவோம், கர்த்தருக்கென்று நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கணும், சபைக்கென்று ஊழியத்திற்கென்று செய்யணும் என்று சொல்லி. ஆனால் நம்மிடத்தில் சில நேரம் அப்படிப்பட்ட தேவைகளுக்கான காரியம் இல்லாமல் போகும். சில நேரம் இருதயத்தில் வாஞ்சை இருக்கும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய சரீர பலவீனங்கள் அதற்கு ஒத்துழையாமல் இருக்கலாம். ஆனால் எவை இருந்தாலும் கர்த்தரை நான் பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, எல்லா பக்கத்திலும் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல, அநேக பயங்கள். ஒருவேளை எனக்கு கெட்டு போயிருவேனோ, எனக்கு நஷ்டம் வந்துருமோ, இழப்பு வந்துருமோ, எனக்கு விரோதமா வராங்க, என்னை பிடித்து கொண்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. வேதத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியர் அவனை பிடித்த போது அவன் கர்த்தரை அவன் பாடுறான். அவன் அழல, அவன் புலம்பல, அவன் குறை சொல்லல, அவன் சண்டையிடல, அவன் தேவனிடத்துல முறையிடல. அவன் செய்வதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் பாடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்காக யாவையும் செய்து முடிக்க ஒரு கர்த்தர் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆலயத்துல வந்து இருக்கிற நமக்காகவும் அதே தேவன் ஜீவனோடு இருக்கிறார். யோபு வாசித்தது போல அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை விட்டுறவே வேண்டாம்.
கர்த்தருக்குள்ளாக தைரியமாக இருப்போம், இருதயத்தை திடப்படுத்திக் கொள்வோம். தாவீது அப்படிதான் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக அவன் தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான். நம்ம திடப்படுத்திக் கொள்வோம். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் மாறாத தேவன் இருக்கிறார். மாறாத வார்த்தையை நம்ம இடத்துல கொடுத்து இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல பாடுவோம். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் சேவைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னே நடந்து செல்வீர். தடைகளை சத்துரு வாசல்கள் அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னே நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வீரே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வீரே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் சேவைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் சேவைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீர் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் சேவைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு
தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. விசுவாசிப்போம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவரை நான் பாடுவேன் எல்லா சூழ்நிலையிலும். வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். யோசேப்பு உயர்வை அடைந்ததற்கு, யோசேப்பு மேலான நிலைமைக்குள்ளாக சென்றதற்கு அவன் கடந்து சென்ற பாதை லகுவான ஒரு பாதை அல்லவே அல்ல. வேதத்தில் எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நியமித்து வைக்கிறாரோ, வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாரோ, அவர்கள் கடந்து போகிற பாதையெல்லாம் கடினமான ஒரு பாதை தான். யோசேப்புக்கு கொடுத்ததான தரிசனத்தை கர்த்தர் அவன் தகப்பனுக்கு கொடுக்கவே இல்லை. யோசேப்புக்கு கொடுத்ததான தரிசனத்தை கர்த்தர் அவன் சகோதரர்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒருவேளை யோசேப்புக்கு கொடுத்ததான அதே தரிசனத்தை கர்த்தர் அவனுடைய தகப்பனாருக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் அவர் காண்பித்திருந்தார் என்றால் யோசேப்புக்கு பிரச்சனை வந்திருக்காமல் இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கார், இப்படி தான் நடக்கும் போல இருக்குன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த தரிசனத்தை பார்க்கல. அதனால அவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறாங்க. யோசேப்புக்கு வந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தினால தான் அவனுக்கு பிரச்சனை. அவனிடத்துல அதுவரை மிகவும் பாசமாய் அன்பாய் இருந்ததான தகப்பன் அவனிடத்துல கடிந்து கொள்ளுகிறான். காரணம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நம்பாத ஒன்று தான். அவன் நம்பலை. என் மகனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை அவன் நிறைவேற்ற போகிறார், அது உயரமான ஒன்றுன்னு அவன் நம்பலை. அவன் கடிந்து கொண்டு இருதயத்தில் அதை வைத்து கொண்டான் வாசிக்கிறோம். சகோதரர்களை குறித்தும் வாசிக்கிறோம். சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக ஏளனமாக பேசுகிறாங்க, அவனை துக்கப்படுத்துகிறாங்க. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் நிறைவேறாததுனால அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்து அவனை அசட்டை பண்ணுறாங்க, அவனை கிண்டல் பண்ணுறாங்க. ஏதோ சொப்பனக்காரன் வரான். இவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் யோசேப்பு குறித்து வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எந்த இடத்திலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை குறித்து தேவனிடத்துல சந்தேகப்பட்டு இது நடக்குமா, இது உண்மைதானா என்று கேட்கவும் இல்லை, அவன் புலம்பவும் இல்லை, அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான், கர்த்தர் எனக்கு சொன்னது அவராலே நிறைவேறும் என்று. இன்னைக்கு நமக்கு கொடுத்த தரிசனத்தை நம்முடைய குடும்பங்கள் நம்பாமல் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்பாமல் இருக்கலாம், இரத்தங்கள் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றுவதில் அதில் மாற்றமே இல்லை என்கிற விசுவாசத்தை, வாக்கு தத்தத்தை பெற்ற நாம் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்வோம். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் சொன்னதை செய்து நம்பாதவர்கள் கண்முன்னே நடத்தி காட்டுவதிலே சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தர். யோசேப்பு கடினமான பாதை, வீண் பழியில் அவன் கடந்து போகிறான். அவமானத்தையும் நிந்தையும் அவன் சகித்து கொண்டு இருக்கிறான். யார் அவனோடு இல்லை, அவனோடு இருந்த தகப்பன் அவனோடு இல்லை, அவனுடைய சகோதரர் அவனோடு கூட இல்லை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனோடு கூட இருந்தார். கண்ணீரின் பாதைகளில், வேதனையின் சூழ்நிலையில், தனிமையில் கடந்து போகும்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத நேரத்தில், அது நிறைவேறாத பொழுது கடந்து போகிற அவமானம், நிந்தை, பேச்சுகள், வழிகள் எல்லாவற்றிலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நம்பத்தக்கதான ஒருவர் கர்த்தர் மாத்திரம்தான். மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் அவர்கள் மாறலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நம்மை விட்டு கடந்து போகலாம், நமக்கு விரோதமாக மாறலாம். ஆனால் விசுவாசிப்போம், நம்முடைய தேவன் நம்மை விட்டு மாறுகிறவரே அல்ல.
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏசப்பா. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. நீம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு யார் காரியத்தை செய்வான்னு தெரியல, ஆனால் விசுவாசிக்கிற ஆண்டவரை எனக்காக யாவையும் நீர் செய்து முடிப்பீங்கன்னு என்று உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீங்க செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறோம், நம்புற ஆண்டவரே. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான்
நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்கள் அன்பின் பிதாவே, நம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்மை நம்பி இருப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நிச்சயமாக நீர் அற்புதத்தை செய்வீர் என்று சொல்லி உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதபடி, நாங்கள் கெட்டு போகாதபடி இருப்பதற்கு உம்மை பாடும் பொழுது எங்களுக்காக யாவையும் நீர் செய்து முடிப்பீர் என்று வேதத்தில் பார்த்தது போல இந்த வாரத்தில் ஆண்டவரை உம்மை பாடி இருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு, நஷ்டம் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் எந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்க. மீதியான நேரத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் தாமே உங்கள் வார்த்தையினால் எங்களை சிறப்படுத்தி, எங்களை சீர்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடும் மன ரம்மியத்தோடும் இந்த இடத்துல இருந்து கடந்து போவதற்கு தேவன் கிருபை பாராட்டுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். 9வது முறையாக இந்த 61வது சங்கீதத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 61வது சங்கீதமும் தாவீதினுடைய சங்கீதம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தேவனை நோக்கி அவன் ஜபிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. அதை 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதை வாசிங்க. 1, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் கூப்பிடுதலை கேட்டு என்னுடைய விண்ணப்பத்தை கவனம் என்று இங்கே அவன் ஜபிக்கக்கூடியவனாயிருக்கிறான். எதற்காக அவன் ஜபிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதோடு அவனுடைய விசுவாசம் என்ன அப்படிங்கிறதையும் என்ன சொல்லியிருக்கு. வரும்போது என் கூப்பிடுதலை எதற்காக அவன் கூப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா, 2வது என் இருதயம் தொய்யும் போது. இருதயம் தொய்யும் போதுன்னா என்னன்னு தெரியுமா? சோர்ந்து போகும்போது, மிகவும் ஒரு பலவீனப்பட்ட நிலைமையில சோர்ந்து இருக்கும்போது, ஆமாம், இவன் ஜபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அதுவும் இவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து. பூமியின் கடையாந்தரம்னு என்னன்னு தெரியுமா? உலகத்துடைய முடிவு. அதாவது இவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசிக்கு நான் வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். இனி ஏன் நான் உலகத்தில் வாழணும்? நான் உலகத்தில் எதற்காக வாழணும்? நான் மரித்து போனால் நல்லது என்று எண்ணக்கூடிய, சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நான் வந்துட்டேன். அந்த கடைசி நிமிஷத்தில், கடைசி இடத்துல இருந்து தான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதைத்தான் இவங்க முன்னமே சொல்லி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மனுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறது? அந்த 2வது வசனத்தில் கீழ்ப்பகுதியில் வாசிக்கிறோம். எனக்கு எட்டாத உயரமான கல்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அடுத்த வசனம், நீர் எனக்கு அடைக்கலமும் பலத்த துருவமாயிருந்தீர். அப்போ இந்த சங்கீதத்தை அவன் பாடும்போது இவனுடைய சத்துருக்கள் இவனை சூழ்ந்து கொண்டது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு அவன் வந்துட்டான்.
எப்போ இவனுடைய முடிவு இருக்கும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எப்போ அவனுடைய முடிவு இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் தான் இதை சொல்கிறான். அதனால் வரும்போது என் 3வது வசனத்தில் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தேன். சத்துருக்களுக்கு எதிராக நீங்கள் எனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் சொல்லுகிறான். அதனால் தொடர்ந்து அவன் சொல்லும்போது 4வது வசனத்தில் நான் உம்மிடத்திலே வந்து சேருவேன், உண்மையே சார்ந்து கொள்வேன் என்று அதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் பொருத்தனை செய்யக்கூடியவனாய் இருந்தான். 5வது வசனத்துலேயும் 8வது வசனத்திலும் அந்த பொருத்தனை குறித்து சொல்லியிருக்குது. அவன் பொருத்தனை செய்து அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் இருந்தான். அதோடு மாத்திரமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். அதாவது 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்களேன். கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ராஜாவின் நாட்களை இங்கே யாரை குறித்து சொல்லி இருக்குது? இயேசுவானவரை குறித்து சொல்லி இருக்குது. ஆமாம், இயேசுவானவரை குறித்து அவர் ராஜா என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்குது. அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக, ஆமாம், தலைமுறைகள் எத்தனை தலைமுறை வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே போகலாம். நம்முடைய தாத்தாவுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ தாத்தாக்கள் இருந்தாங்க, அது மாறி போனது. இனி வரக்கூடிய அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் எத்தனை மாறும் என்று தெரியாது. ஆனால் இங்கே வரும்போது அவருடைய தலைமுறை எப்பொழுதுமே என்ன செய்யறதில்லை, மாறுவதில்லை. அதுதாங்க சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்தில் 7ல் அவர் தேவனுக்கு முன்பாக அவருடைய என்றைக்கு நிலைத்திருப்பார், அவருடைய வலது பார்சத்தில் அவர் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். தயையும் உண்மையும் அவரை காக்க. ஆமாம், இது இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன சங்கீதமாக இருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்போ பொருத்தனை பண்ணி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். அந்த விசுவாச நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும். நாம் துக்கங்களும் அவமானப்படும்போது ஜெபிக்க வேண்டும் என்பது இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதன்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு பலத்த துருகமும் அடைக்கலமும் கேடகமுமாயிருப்பார். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வழக்கம் போல் இருக்கக்கூடியதான அந்த சில அறிவிப்புகள். இந்த வாரமும் புதன்கிழமை ஜெபம் இங்கே இருக்காது. புதன்கிழமைக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை இருக்கும். வழக்கம் போல் அந்த புதன்கிழமை மாலையில் இருக்கிற அந்த ஜெபம் செவ்வாய்க்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை அந்த மாலையில் ஒரு விடுதலையின் ஜெபம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பகலில் அந்த பெண்கள் உபவாச ஜெபம் 11 மணிக்கு. அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து வியாழக்கிழமை தம்பி சம்பத்துடைய வீட்டில் ஜெபம் இருக்கும். மாலையில் அந்த 7 மணிக்கு வரக்கூடியவர்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். 9ஆம் தேதி நாளைக்கு எமிமாவனுடைய தம்பி பார்த்திபனுடைய திருமண நாள். அந்த மானுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகள் முழு ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரட்டும். நான் தான் நின்று அந்த திருமணத்தை நடத்தி கடந்து வந்தேன். முழு ரட்சிப்புக்குள்ளாய் அந்த குடும்பம் கடந்து வர ஒரு கற்பத்தின் கனியை அவர்களுக்கு கொடுக்க ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கூடப்பாக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த பழனியம்மாளுடைய தங்கச்சி உஷா லீதியாள் அப்படிங்கிற அந்த மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 10ஆம் தேதி அந்த மகளுக்கு பிறந்த நாளாக இருக்கிறது. அவர்கள் கூடப்பாக்க சபைக்கு வரக்கூடியவர்கள் தான். ஆயினால் உஷா லீதியாள் அந்த மகளுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். 10ஆம் தேதி
அதோடு அந்த மிஷனரி காணிக்கை ஏற்பவர்கள் பார்த்து கொடுங்க. அந்த உண்டியலையும் நல்ல கிரியோடு கண்ணோக்கி பாருங்கள். மாலையில் சாட்சியின் கூட்டம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லி கடந்து போங்க. சகோதரி ரெஜினா வீட்டுக்காரருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கூடப்பாக்கத்தில் சகோதரி ரெஜினா வீட்டுக்கார் தேவராஜ் நேற்றைக்கு ஏதோ ஒரு வண்டியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு திருவள்ளூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அங்கே முடியலைன்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு நேற்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒரு சுகத்தை கொடுக்கும்படி, அந்த குடியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஜெபித்துக்கோம். பல முறை அந்த சகோதரன் இப்படி குடிச்சிட்டு கீழே விழுகிறதும் அடிபடுறதும் வண்டி எங்கேயாவது நிறுத்தி தொலைச்சிட்டு வர்றது அவருக்கு சாதாரணம். அது பணம் கையில் இல்லாத வரைக்கும் குடிக்க மாட்டார். பணம் வந்துருச்சுன்னா குடிப்பார். ஆமாம், அந்த சகோதரனுக்காக ஜெபித்து கொள்ளுங்களும். ஒரு மாற்றத்துக்குள்ளாய் கடந்து வரட்டும். ரேவதிக்கு ஒரு சுகமான பிரசவத்திற்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த சகோதரியை கர்த்தர் தொடும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன அறிவிப்புகளை மறந்து போக வேண்டாம். அதை கவனத்திலே வைத்து இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் கண்டு காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ, ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ. தாகமாயிருந்தேன் தவிப்புடன் இருந்தேன், தாகமாயிருந்தேன் தவிப்புடன் இருந்தேன், அருவியாய் ஊற்றினீரே, உம்மன்பை அருவியாய் ஊற்றினீரே, அருவியாய் ஊற்றினீரே, உம்மன்பை அருவியாய் ஊற்றினீரே. ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ, ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ. ஞானியை வெட்கப்படுத்த பேதை என்னை அறிந்தே, ஞானியை வெட்கப்படுத்த பேதை என்னை அறிந்தே, உம் மந்தையை மேய்க்க என் மந்த நாவை மகிமையாய் மாற்றினீரே, உம் மந்தையை மேய்க்க என் மந்த நாவை மகிமையாய் மாற்றுகிறீ, நீர் மகிமையாய் மாற்றுகிறீ. ஜீவநீரூற்று நீர், எங்கள் ஜீவநீரூற்று நீர், ஜீவநீரூற்று நீர், எங்கள் ஜீவநீரூற்று நீர். எங்கோ ஓடி அலைந்தேன், எதையோ தேடி தொலைந்தேன், எங்கோ ஓடி அலைந்தேன், எதையோ தேடி தொலைந்தேன். மூளையில் கிடந்தவன் முகவரி அறிந்து
முகமுகமாய் பேசினீரே. மூளையில் கிடந்தவன் முகவரி அறிந்து முகமுகமாய் பேசினீரே. என்னிடம் முகமுகமாய் பேசினீரே. ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ, ஜீவநீரூற்று நீ, எங்கள் ஜீவநீரூற்று நீ. தாகமாயிருந்தேன் தவிப்புடன் இருந்தேன், தாகமாயிருந்தேன் தவிப்புடன் இருந்தேன், அருவியாய் ஊற்றினீரே. உம்மன்பை அருவியாய் ஊற்றினீரே, அருவியாய் ஊற்றினீரே. உம்மன்பை அருவியாய் ஊற்றினீரே. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அபரிதோதமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. அதே போன்று இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை காத்துக்கொள்வாராக. தொடர்ந்து நாம் வேதத்திற்குள்ளாய் கடந்து போவோம். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14:11 வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. எங்களுக்கு துணை நில்லும். துணையின் ஆண்டு. பலவிதமான போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதிலே அவருடைய துணை நமக்கு அதிகமாய் தேவை. மனிதனுடைய தேவை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேணும், அது வேறு. குடும்ப அங்கத்தினுடைய துணை வேணும், நண்பர்கள் துணை வேணும். அதை காட்டிலும் ஒரு மேலான துணை நம்முடைய தேவனுடைய துணை. அதைத்தான் இந்த மனிதன் ஆசாங்க சொல்லலாம். இவன் பெரிய ஒரு படை பலத்தை வச்சிருந்தான். இவனுக்கு எதிர்த்து வந்த படைபலம் எண்ணிக்கையில் அதிகம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதை வேணால் வாசிப்போமா? இப்போ அவர்கள் எண்ணிக்கையில் அதிகம், ஆனால் இவர்கள் 8வது வசனத்தை வாசிங்க. மூன்று லட்சம் பேரும் 80,000 பேரும் ஆசாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இவர்கள் தொடர்ந்து வாசிப்பாங்க. அப்படியே இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். ஆனால் மேலே உள்ளவங்க அதிகம், எண்ணிக்கையில் அதிகம். இவங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் இவர்களை காட்டிலும். ஆனால் அவர்களை பராக்கிரமசாலி நாங்கள் சொல்லலை. ஆனால் இவர்கள் எண்ணிக்கையில் குறைவு. ஆனால் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களா? பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலினா அர்த்தம் என்ன? பலவான்கள். எண்ணிக்கையில் குறைவு தான், ஆனால் அவர்கள் யாராக இருக்கிறாங்களா? பலவான்களாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த பலவான்களாய் இருக்கும்போது தான் இவன் கர்த்தரிடத்தில் வந்து சொல்கிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு துணை நில்லும். நாங்கள் பராக்கிரமசாலியோடு தான் கடந்து போகிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வரலன்னு சொன்னால்
நீங்கள் எங்களுக்கு துணையாக இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அர்த்தத்திலே அவன் அங்கே சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவர்களுக்கு துணையாய் வந்தார். எதிராய் வந்த அந்த யுத்த படைகளை போய் ஜெயித்து இவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதை பின்னாடி நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த ஆசாவுக்கு கர்த்தர் துணையாய் நின்றதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்த்து வர்றோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்தை பார்த்தோம். 3வது வசனம் என்ன சொல்லுது? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி. இந்த அந்நிய பலிபீடமும் மேடைகளும் எங்க இருந்தது? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் யாரை ஆராதிக்கக்கூடிய தேசம்? தேவனை ஆராதிக்கக்கூடிய தேசம். அங்கதான் என்ன இருந்தது? அந்நிய தேவர்களுடைய பலிபீடமும் மேடைகள். அதுதான் அங்க முக்கியம். விசுவாசிகளுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்தில் தான் அந்நிய தேவனை வழிபடக்கூடிய காரியங்கள் உள்ளே இருக்குது. எழுத்தின்படி நாம் யாரும் அந்நிய தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் அல்ல. எழுத்தின்படி விக்கிரகத்தை வைத்து வணங்கக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதற்கு நாம் முதலிடம் கொடுத்தாலும் அது என்னவா மாறுகிறது? விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. அது எங்கே தான் இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்தில் தான் இருக்கிறது. அதைத்தான் இங்கே அவன் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துல தேவன் வெறுக்கக்கூடியதான அந்நிய தேவர்களை வழிபடக்கூடிய அந்த விக்கிரகங்களும் விக்கிரக மேடைகளும் வழிபாடுகளும் அதிகமாக அங்கே இருந்தது. இவைகளை எல்லாம் அவன் என்ன செய்தானாம்? உடைத்து தகர்த்து போட்டான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுக்கு அநேக காரியங்களை பார்த்தோம். அதில் அநேக காரியங்களை பார்த்தோம். அந்த விக்கிரக ஆராதனை இன்றைக்கு எப்படி மனிதனுக்குள்ளாய் வரும் என்பதற்கு பார்த்தாலும் ஒரு வசனத்தை மட்டும் சும்மா உங்களுக்கு கோடிட்டு நான் கடந்து போகிறேன். கொலோசியரில் 3:5 மட்டும் வாசிங்க. ஏற்கனவே இது சொன்னது, திரும்ப நான் உங்களுக்கு கோடிட்டு நான் வேறு பகுதிக்குள்ளே கடந்து போகிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை மறந்துடக்கூடாது. இந்த பொருளாசையை எதில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு? விக்கிரக ஆராதனையில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இன்னைக்கு பொருள் இல்லாமல் நம்ம உலகத்தில் வாழ முடியாது, மறந்துடக்கூடாது. பணம் இல்லாதபடி உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் பண ஆசை இல்லாதபடி வாழ முடியும், பொருள் ஆசை இல்லாதபடி வாழ முடியும். எந்த இடத்துல அந்த ஆசைகள் அதிகமாகிறதோ அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாகிறது. பணத்தை குறித்தும் பொருளை குறித்தும் எங்கு ஆசைகள் அதிகமாகிறதோ அங்குதான் என்ன செய்கிறது? பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால தான் இங்கே வரும்போது சொல்கிறாரு, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. எழுத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் போகிறதில்லை. விக்கிரகத்துக்கு படைத்தது கூட சாப்பிட்றதில்லை, அது தெரியும். ஆனால் பொருளாசையில் எவ்வளோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை பொருளாசை எதற்கு ஒப்பா சொல்லி இருக்குது? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. பொருள் நமக்கு வேணும். பொருள் இல்லாதபடி நாம் உலகத்தில் என்ன செய்ய முடியாது? எந்த மனிதனும் வாழ முடியாது பொருள் இல்லாதபடி. பணம் நமக்கு வேணும் உலகத்தில். பணம் இல்லாதபடி உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் பொருளை குறித்த ஆசை இல்லாதபடி வாழ முடியும். பணத்தை குறித்த ஆசை இல்லாதபடி வாழ முடியும். எப்பொழுது தனக்கு இருப்பது போதும் என்று ஒருவன் யோசிக்கிறானோ
அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை சமாதானத்திற்குள்ளாய் கடந்து போகிறது. இருக்கிறது பத்தாது, மேலும் மேலும் அவன் ஏதாவது ஓட வேண்டும், மேலும் மேலும் நான் அதை ஓடி ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவன் ஓடிக்கொண்டு இருக்கும்போது தான் அங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ அவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போல எவ்வளவு பொருள்களை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு பணங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது தவறு கிடையாது. அது இல்லாதபடி ஒருவரும் ஆள முடியாது. ஆனால் அதை நோக்கி ஓடிக்கொண்டு தேவனை விட்டு விடுவதுதான் அங்கே என்ன பிரச்சனைகளுக்குள்ளாய் கொண்டு வருகிறது. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அடுத்து வரும்போது அந்த நிகுஸ்தான் என்று ஒன்றை சொன்னேன். நிகுஸ்தான் என்றால் என்ன? நிகுஸ்தான் என்றால் வெண்கல சர்ப்பம். அதுக்குள்ள அர்த்தம் தான் அது. இது நிகுஸ்தான் என்பது வெண்கல சர்ப்பம். மோசையால் தேவன் சொல்லி மோசையால் செய்து ஒரு கம்பத்திலே மேலே தூக்கி நிறுத்தப்பட்டதான வெண்கல, அதாவது அந்த சர்ப்பத்தினுடைய சிலை, பாம்புனுடைய சிலை. அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த சிலையை, அது அந்த நேரத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒன்று. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கடித்தது. அவர்கள் மரித்தார்கள். மோசே தேவனுடைய சமூகத்திற்கு போகிறான். தேவன் சொல்லுகிறார், நீ வெண்கலத்தில் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை தூணின் மீது நிறுத்து, கடிபட்டவன் அதை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஒன்றை சொன்னார். அப்போ எவன் ஒருவன் அந்த சர்ப்பத்தினால் கடிபடுகிறானோ அவன் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? மோசையால் நிறுத்தப்பட்டதான வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவனுக்கு உயிர் கிடைக்கும் உடனே. இதற்காக செய்யப்பட்டது. அது முடிந்து போனது அந்த காலம். ஆனால் தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்? அதற்கு தூபங்காட்ட ஆரம்பித்தார்கள். தூபங்காட்டுவதென்றால் என்ன? வழிபாடு செய்வது, அதை வணங்குவது. அதுதான் அவர்களுக்கு கன்னியா எங்கே மாறி போனது. அதை இவர்கள் நொறுக்கி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணினார்கள். அதற்கு பின்பு அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்தது. அப்படி என்றால் நாம் சில காரியங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு இதுதான் என்று நினைக்கிறோம். கர்த்தர் அந்த நேரத்துக்கு அதை கொடுத்திருப்பார். அது முடிந்து போனது. அதற்கப்புறம் அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வெண்கல சர்ப்பம் அங்கு இருக்கும் வரைக்கும், அந்த வெண்கல சர்ப்பம் உள்ளத்திற்குள்ளாய் கிரியை செய்கிற வரைக்கும் அது நமக்கு கன்னியாய் இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் கோடிட்டு சொல்லும்போது அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கும் மருத்துவ உலகத்தில் இருக்கக்கூடியதான அந்த எம்பளம் என்று சொல்லக்கூடிய சிம்பிள், ஒரு சிலுவை மாதிரி ஒரு கம்பு இருக்கும். அதில் 2 பாம்புகள் வந்து 2 முகத்தை ஆப்போசிட் வைத்து கொண்டு இப்படி சுற்றி மேலே வரும், இந்த பக்கம் சுற்றி இப்படி வரும். அந்த பாம்புகள் ஒன்று கொண்டு நிற்கும். இது எல்லா மருத்துவத்தில் உள்ளதான அடையாளம். அது தனித்தனி ஆஸ்பத்திரிகளுக்கு ஒரு எம்பளம் வைத்திருப்பாங்க, அதல்ல. மருத்துவத்திற்குன்னு இருக்கிற எம்பளம் அதுதான். ஏன்னா இதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு போராட்டங்கள் வரும்போது, சிலுவையில் மரித்த அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது, பூமியிலிருந்து தூக்கி நிறுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜீவன் கிடைக்கிறது. அல்லேலூயா! புதிய ஒரு பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி முடித்தேன். அது சும்மா மேலோட்டமாய் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். இன்றைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. 14:4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் யூதாவுக்கு கற்பித்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்.
அப்ப தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். அங்கு பிதாக்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆபிராமுக்கு வெளிப்பட்ட விதம் வேறு, ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பின்னாடி அவனுக்கு வெளிப்பட்ட விதம் வேறு, ஈசாக்கு வெளிப்பட்ட விதம் வேறு, யாக்கோபுக்கு வெளிப்பட்ட விதம் வேறு, மோசேக்கு வெளிப்பட்ட விதம் வேறு. ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாமங்களை சொல்லி அவர் வெளிப்பட்டு கொண்டு அங்கு வருகிறார். அப்படி வரும்போது இங்க ஆசா சொல்லும்போது தன்னுடைய முற்பிதாக்களின், அதாவது பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை, ஆமா எனக்கு பிதா, அதாவது என்னுடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்கள் ஆராதித்ததான அந்த தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். எந்த பொருளை தேட வேண்டும்? எந்த பொருளை தேட வேண்டும்? தொலைந்த பொருளைத்தான் தேட வேண்டும். இருக்கும் பொருளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு பொருள் தொலைந்து போனதோ அந்த பொருளைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொலைத்து விட்டார்கள், அவரை விட்டு விட்டார்கள். ஆனால்தான் பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் அங்கு வருது. இப்போ அவரை தேட வேண்டும் என்று இவன் அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். தேவனை தேடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறான். சரி, அவரை தேடும்போது என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவன் எப்படி கற்பித்தான் அப்படிங்கிறதை குறித்து பார்க்கலாம். அது தொடர்ந்து எப்படி போகிறதோ அப்படி போகட்டும். அப்போ முதலாவது, தேவனை தேடுவதற்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அப்ப தேடுவதில் பல விதங்கள் உண்டு, தேடுவது பல சூழ்நிலைகள் உண்டு. ஊர் ஊராய் போய் தேடுறவங்க இருக்கிறாங்க, நகர் நகராய் தேடுறவங்க இருக்கிறாங்க, மலைமலையாய் தேடுறவங்க இருக்கிறாங்க, வீடு வீடாய் தேடுறவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளாய் பொருள் பொருளாய் தேடுறவங்க இருக்கிறாங்க. பல சூழ்நிலைகள் தேடக்கூடிய சம்பவங்கள், தேடக்கூடிய காரியங்கள் உண்டு. அவைகள் நமக்கு இல்லை. நாம் தேட வேண்டியது தொலைந்த பொருளை நாம் தேட வேண்டும் ஒன்று. அடுத்ததாக கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். தேடுங்கள், அப்பொழுது அவர் தென்படுவார். நிறைய காரியங்கள் தேடுறதை குறித்து இருக்குது. அதில் 1-2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் 7வது வசனத்தை வாசிப்போம். யூதாவை நோக்கி தேவன் நமக்கு முன்பாக, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்குன்னா யுத்தம் இல்லாதபடி அமைதியாயிருக்கையில், அதாவது யுத்தம் இல்லாதபடி சமாதானமாய் இருக்கும்போது, பிரச்சனைகள் இல்லாதபடி நிம்மதியாய் இருக்கும்போது, அதான் சொல்லியிருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். நாம் இந்த பட்டணங்களை கட்டி, ஆமா, அதாவது இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யூத பட்டணம் அமைதியாய் இருக்குது, பிரச்சனைகள் இல்லாதபடி இருக்குது. இப்பவே என்ன செய்வோம்? இந்த பட்டணத்தை கட்டுவோம். அப்ப அந்த பட்டணம் எப்படி இருந்திருக்கிறது? இடிக்கப்பட்டு கிடந்திருக்கிறது, இல்லை என்றால் பராமரிப்பற்ற நிலைமையில கடந்திருக்குது. பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையில் கடந்திருக்கு. ஒரு கட்டடம் இடிபட்டு போக வேண்டும் என்றால் அதை நாம் இடிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல, இடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. என்ன செய்தால் அது ஒன்றுக்கு உதவாமல் போகும்? அதை பயன்படுத்தாமல் விட்டாலே போதும். அந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்தாலே போதும், அது ஒன்றுக்கும் உதவாது. கட்டடங்கள் மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த எலக்ட்ரானிக் பொருள் என்று சொல்லக்கூடியது,
அது டிவியாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், வேறு அந்த கரண்டில் ஓடக்கூடிய எந்த பொருள்களாக இருந்தாலும் சரி, பேட்ரி இது வாட்ச் எப்படி கரண்டில் ஓடுதுன்னா அதுக்கு பேட்ரி போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவைகள் எல்லாமே உபயோகப்படுத்தாமல் வைப்போம் என்றால் காலப்போக்கில் அது பயனுக்கு வராது. திரும்ப சர்வீஸ் பண்ணி தான் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். வாகனங்களை ஓட்டாதபடி, அது சைக்கிளோ, காரோ, பஸ்ஸோ, லாரியோ, இல்லை ஃப்ளைட்டோ, ஹெலிகாப்டரோ ஏதோ உபயோகப்படுத்தாதபடி வைத்து விடுவார்கள் என்று சொன்னால் கொஞ்ச நாட்களில் அது அப்படியே ஜாம் ஆகிடும். திரும்ப அதை சர்வீஸ் பண்ணி தான் அதை ஓட்ட வேண்டும். வீட்டில் இருக்கிற சில பொருள்கள் தற்சமய உபயோகத்திற்கு வேண்டாம் என்று அதை மொத்தமாக கட்டி மேலே போட்டு வைப்பீங்கன்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உபயோகப்படுத்துறதுக்கு தகுதியாக இருக்காது. அது துருப்பிடிச்சிருக்கும், ஓட்டை விழுந்திருக்கும், ஏதோ அதில் இருக்கும். அப்போ எதுக்காகனா அந்த பட்டணம் கட்டப்படாத ஒரு சூழ்நிலையில், அது இடிந்து போயோ பராமரிப்பற்றோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடந்திருக்கு. அங்கே தான் இவங்க வாசம் பண்ணுறாங்க. இந்த ஜனங்கள் வாசம் பண்ணுறது எங்கே? அங்கே தான் வாசம் பண்ணுறாங்க. அந்த இடத்தை கட்டுவோம் என்று இவன் ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் கடந்து வந்தான். அப்போ அவர் நமக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை எது சீரழிந்து கிடக்கிறது, சரீர வாழ்க்கையில் எது சீரழிந்து கிடக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எது சீரழிந்து கிடக்கிறது, இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். இவையெல்லாம் சீராக்க வேண்டும். இவைகளெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அவர் நமக்கு துணையாய் நிற்பார். இங்கே வரும்போது அதான் வாசிக்கிறோம். இந்த மனிதன் அந்த பட்டணத்தை முதலாவது கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். பட்டணத்திற்கு முன்பாக அந்த காம்பவுண்ட் சுவர்களை அவன் கட்டும்படியாய் விரும்புகிறான். வீடுகள் இருந்திருக்கும் அவங்க குடியிருக்கிறதுக்கு. இன்னைக்கு நமக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது போல பழைய நாட்களில் ஊரை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தது. ஊரை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் இருந்தது. அதற்கு ஆதாரம்தான் அந்த உலகத்துடைய அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதான சீன, அதுக்கு பேரை பெருசுவர், சீன பெருசுவர். அந்த சீனா அவன் எவ்வளோ மட்டத்து, எவ்வளோ ஊர் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ அந்த காடு பகுதியிலெல்லாம் அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது உலக அதிசயத்தில் ஒன்றாய் இருக்கிறது. அதெல்லாம் குறுகி குறுகி குறுகிதான் இன்றைக்கு வீடுகளுக்கு காம்பவுண்டாய் மாறி நின்று கொண்டிருக்கிறது. அது இடிக்கப்பட்டு கிடக்கும் என்றால், அது சேதப்பட்டு கிடக்கும் என்றால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கு செய்ய வேண்டும். அதை கட்ட வேண்டும் என்றால் கட்ட வேண்டும், பழுது பார்க்க வேண்டும் என்றால் பழுது பார்க்க வேண்டும். அதை ஒரு ஒழுங்குக்குள்ளாய் கொண்டு வரும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ யாருடைய வாழ்க்கையில் அந்த பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ, இல்லை அந்த பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறோமோ, அவர்கள் எந்த இடத்தில் அந்த பாதுகாப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து அந்த பாதுகாப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுப்ப வேண்டும். முதலாவது நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லங்கம், நம்முடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியம், நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம் வேலைகள், தொழில்கள், பாதுகாப்பாக இருக்கிற படிப்புகள், இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். முதலாவது அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது வரும்போது அதே வசனத்தில் கட்டி அலங்குங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணுவோம். ஆமாம், அலங்கம் என்றாலும் கோபுரம் என்றாலும் ஏறத்தாழ ஒன்று தான். அந்த அலங்கத்தை காட்டிலும் கோபுரம் சற்று உயரமாய் இருக்கும். காம்பவுண்டை காட்டிலும் சற்று உயரமாய் இருக்கக்கூடியது அலங்கம். ஒரு பெரிய ஒரு
அந்த காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டணத்தை சுற்றிலும் பெரிய காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டுக்கு மேலே இருக்கிறதான் என்ன? கோபுரம். மறந்துடக்கூடாது. அப்போ அலங்கம் மிகவும் உயரமாக கட்டுறது, அதற்கு மேலே நிற்கிறது, பாதுகாப்புக்கு வைப்பதற்கு பேர் தான் என்ன? கோபுரம். இதையும் அவன் செய்ய வேண்டும் என்று அந்த ஒழுங்கை செய்கிறான். அப்படி என்றால் இந்த அலங்கம் என்பது பாதுகாப்பிற்கும், கோபுரம் என்பது கண்காணிப்புக்கு. கோபுரம் எதற்காக? கண்காணிப்புக்கு. கண்காணிப்புனா என்ன அர்த்தம்? பார்வைக்காக. நமக்கு எந்த ஆபத்து வருகிறது, நமக்கு விரோதம் எப்படி வருகிறது, விரோதிகள் யார் வருகிறார்கள், எந்த இடத்தில் எப்படி போனால் நாம் தப்பித்து கொள்ள முடியும், இதை அறிவிப்பதற்காகவும், அங்கே மேலே நிற்பவர்கள் அது விபத்து எப்படி வருகிறது, ஆபத்து எப்படி வருகிறது என்பதை கண்காணிப்பதற்காகவும் கட்டப்பட்டது தான் கோபுரம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டுமா? கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம்தான். அந்த சரீரத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு தேவையான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் அதை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஏன் நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும்? நம்ம சரீரத்தை நம்ம ஏன் பாதுகாக்கணும்? சரீரம் நல்லா இருந்தாதான் உலகத்துள்ள வேலைகளை நாம் செய்ய முடியும். அது எந்த வேலையானாலும் சரி. படிக்கிறது அந்த பிள்ளைகளுக்குரிய வேலை, மற்ற தொழில்கள் செய்வது அவருக்குரியது. வீட்டில் துணி துவைக்கிறதோ, சமைக்கிறதோ, பாத்திரம் கழுவுறதோ அது ஒரு வேலை. இல்லை 4 பகுதிகளுக்கு வெளியில் போய் அலைந்து திறந்து சம்பாதித்து வருகிறோம் என்றால் அது ஒரு வேலை. எந்த வேலையானாலும் சரி, அது செய்வதற்கு முதலாவது என்ன வேணும்? நம்முடைய சரீரம் திடனாய் இருக்க வேண்டும். அதனால தான் ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3ம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்குது. இது 3ம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. சரீரத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், மறந்து போகாதீங்க. ஏன் சரீரத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு? ஏன் இந்த சரீரத்திற்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்தார்? இந்த சரீரம் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இது முதற் பகுதி. அடுத்ததாக இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆலயம் அல்ல, மறந்துடாதீங்க. நாம் கூடியிருக்கக்கூடிய இடம் எது? சபை. இது ஆலயம் இல்லை. ஆம், ஆலயம் என்பது வேறு, சபை என்பது வேறு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆலயத்திற்குள்ளாய் போவது யார்? ஆலயத்திற்குள்ளாய் யார் போக முடியும்? யார் யார் வேணாலும் போகலாம் ஆலயத்தில். ஆலயத்தில் அங்கம் வகிப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கம் வகிப்பது. ஆனால் வேதத்தின்படி சபைக்குள்ளாய் இருக்கக்கூடியவர்கள் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சபைக்குள்ளே இருப்பவர்கள். அதைத்தான் சபைன்னு கோடிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறான் பவுல். இன்னைக்கு யார் வேணாலும் வந்து உட்கார்றாங்க, அது வேறு. ஆனால் சபையில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எப்பொழுது பிரித்து எடுக்கப்படுகிறார்கள்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படி பிரித்தெடுக்கும் போது அவருடைய சரீரத்தோடு ஒரு அங்கமாய் இணைந்து கொள்ளுகிறார்கள். அது சபை. ஆலயம் என்று சொல்லும்போது யார் வேண்டுமானாலும் அங்க வரலாம், உட்காரலாம், போகலாம்.
ஆலயத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டெம்பிள். சபைக்கு என்ன சொல்லுவாங்க? சர்ச்சு. மறந்துடக்கூடாது. சபைக்கு சர்ச் என்றும் ஆலயத்திற்கு டெம்பிள் என்றும் சொல்வார்கள். முருக டெம்பிள். இந்து கோயில்களுடைய என்ன சொல்லுவாங்க? டெம்பிள் தான் சொல்லுவாங்க. அது ஆலயம் என்று சொல்வார்கள். ஆலயத்துக்கு போகிறோம் என்றால் எந்த ஆலயத்துக்கு போகிறோம்? அப்போ திரும்பவும் அதை சொல்லுகிறேன், நாம் கூடி வரக்கூடிய இடம் எது அல்ல, ஆலயம் அல்ல, இது சபை. மறந்துடக்கூடாது. சபை என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. நாம் சபைக்குள்ளாய் வருகிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் வேறு பிரித்தவர்கள் நாம் இங்கே கூடி வந்து சபையாய் உட்கார்ந்து இருக்கிறோம். இது சபையாய் இருக்கிறது. இந்த சபையில நாம் ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபையில நாம் யாராய் இருக்கிறோமா? ஆலயமாய் இருக்கிறோம். எப்படி சொல்ல முடியும் அதை? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன், நீயே அந்த தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் யார் என்று குறிப்பிடுகிறார்? ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். ஏன் ஆலயம் என்று நம்மை குறிப்பிடுகிறார்? ஒரு ஆலயத்தில் 3 பகுதிகள் உண்டு. ஆலயத்தில் 3 பகுதிகள் உண்டு. உங்களுக்கு தெரிந்து கொள்ளுகிற மாதிரி நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் நிற்கக்கூடிய இடம் இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதற்குள்ளாய் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். இரண்டாவது, இது இது பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பரிசுத்த ஸ்தலம். இதற்குள் அந்த முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அந்த பலி செலுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடிய எல்லோரும் இதற்குள்ளாய் வருவார்கள். நான் நிற்கக்கூடிய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். வெளியில இருக்கக்கூடியது, நம்ம வண்டி நிற்கிறதுக்கு பார்க்கிங் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடம் பிரகாரம். அங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் நிற்கலாம், அவர்கள் போய்கொண்டே இருக்கலாம். அப்ப எல்லாரும் வரலாங்க, நிற்கலாம். பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க இங்கே வரலாம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு. ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் நிற்க வேண்டும். இதுதான் ஆலயத்தினுடைய ஒழுங்கு, ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒழுங்கு. இன்றைக்கும் அது இந்து கோயில்களுக்கு போவீர்கள் என்றால் அந்த ஒழுங்கில் தான் அது இருக்கும். ஆனால் நம்மை ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஏன் ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறார்? ஆவி, ஆத்தும, சரீரம், இது 3ம் நமக்குள்ளாய் இருக்கிறது. எழுத்தின்படி கட்டடமாகிய ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த தலமும் பிரகாரமும் இருப்பது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலையும் இந்த 3 காரியமும் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் மனிதனை அவர் என்னவாய் மாற்றி வைத்திருக்கிறார்? ஆலயம். நீ அந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். அப்ப இந்த சரீரத்தை நாம என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் நேசிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாத்து கொள்ளும்போது பல விதங்கள் உண்டு. அது இன்றைக்கு அது வேண்டாம், அது வேறு ஒரு நாளைக்கு அதை நான் சொல்கிறேன். அப்போது நம்முடைய சரீரத்தை முதலாவது நம்முடைய அலங்கத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், நம்முடைய பாதுகாப்பை. அடுத்ததாக இங்கே வரும்போது அலங்கத்தை அந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள். ஆமாம், அந்த கோபுரம் கண்காணிப்புக்குரியது என்று சொன்னேன்.
அப்போ நம்ம சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு. அடுத்து வரும்போது வாசல்கள் உண்டு பண்ணி, அதனால வேதத்தில் வரும்போது படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்ப அங்க ஒரு வாசல் வேணும். வாசல் எதற்காக? அவர் உட்பிரவேசிப்பதற்காக, நாம் வெளியிலே போவதற்காக. அப்போ நம்முடைய சரீரத்தில், நம்முடைய இருதயத்தில் ஒரு வாசலை வைக்க வேண்டும். அந்த இருதய வாசல் வழியாக தேவன் உட்பிரவேசிப்பார். அவர் அங்கே நின்று கதவை தட்டக்கூடியவர். எழுத்தின்படி அங்கு கதவு என்று போடலை. வெளிப்படுத்தல அதை வாசிக்கிறோம். எழுத்தின்படி கதவு என்று போடல. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், அவ்வளவுதான். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்ப கதவு அங்கே இருக்குது, கதவைத்தான் தட்டுகிறார். வாசற்படியிலே நின்று அவர் தட்டும் போது நாம் கதவை திறக்க வேண்டும். இந்த கதவை திறப்பதை குறித்து நீங்க உன்னத பாட்டில் வாசித்தீங்கன்னா நிறைய வாசிக்கிறோம். அது இப்போ நமக்கு வேண்டாம். அதனால அந்த வாசலை நாம் இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வாசலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நானே வாசல் என்று சொல்லுகிறார். வாசிக்க வேண்டாம், இப்போ நானே வாசல் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை வைக்கணும். வாசல் முக்கியத்துவம். ஆனால் தான் அந்த வீடை கட்டும்போது அவர்கள் அந்த கடக்காலுக்கும் அந்த வாசலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். 3 காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று கடக்கால், அடுத்தது வாசல், மூன்றாவது மேலே தளம். அது கூரை போடுறோமோ, ஓடு போடுறோமோ, தளம் போடுறோமோ, அது வேறு. அதற்கு இது 3ம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கட்டடம் என்றால் இது 3ம் முக்கியம். அதான் நம்முடைய சரீரம் கட்டடத்திற்கு ஒப்பாய் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் மீண்டும் முக்கியம் என்பது போல அதைத்தான் இங்கே கோடிட்டு சொல்லி இருக்குது. அப்படி என்றால் ஒரு வாசலை உருவாக்க வேண்டும். சங்கீதம் 24 நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க. அதில் வாசிக்கும்போது அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பது யார் என்று அங்கே சொல்லி இருக்குது. வாசல் வழியாய் பிரவேசிப்பது யார்? கடைசி அந்த 24வது சங்கீதத்தில் உள்ள கடைசி ஒரு 6 வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க, அது சொல்லப்பட்டிருக்குது அது. அதனால் வாசல்களை வைக்க வேண்டும். அடுத்ததாக தாழ்பால்களை போட வேண்டும். தாழ்பால்னா அது எதற்காக? நமக்குரிய ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக. நம்ம வீட்டில் உள்ள படுத்திருக்கும் போது உள்ள தாழ்பால் போட்டு படுக்கிறோம். ஏன்? வெளியில் எவ்வளோ பெரிய காம்பவுண்டு நம்ம கட்டி வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேட்டு வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நாய்களை வளர்த்தாலும் சரி, எவ்வளோ செக்யூரிட்டிகள் வைத்திருந்தாலும் சரி, வீட்டை திறந்து போட்டு படுக்கிறவங்க யாரும் கிடையாது. வீடை என்ன செய்வாங்க? சிலர் பூட்டுவாங்க, சிலர் தாழ்பால் போடுவாங்க. அந்த கொண்டி போடுறவங்க தாழ்பால் போடுவாங்க. ஏன் அதை போடணும்? பாதுகாப்பு. அப்போ நாம் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாதுகாப்பை போட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியங்கள் என்ன, அதை நமக்குள்ளாய் வந்து நம்மை தொடாதபடி நாம் அதற்கு ஒரு பாதுகாப்பை போட வேண்டும். நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் வரக்கூடியது என்ன, அதிலிருந்து எப்படி நம்மை காத்துக்கொள்வது என்பதை அறிந்து அதற்கு ஒரு பாதுகாப்பை போட வேண்டும். அது ஒரு பாதுகாப்பை குறிக்கக்கூடியது. ஆமாம், வெண்கல இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவேன். கதவு வெண்கலம், தாழ்பால் இரும்பு. இதை குறித்து வீட்டு ஜபங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் அவ்வளோ பெரிய வெண்கல கதவு வேணும்? அது உறுதியானது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் பண்ண முடியாது, உருக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. அது மிகவும் உறுதி வாய்ந்த ஒன்று.
மிகவும் ஓசை எழுப்பக்கூடிய ஒன்று. சரி, அது இப்போ வேண்டாம், வீட்டு ஜபத்தில் அதை பார்த்தோம், அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. நான் இங்கே வர்றேன். அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. இதில் ஒரு 5-6 காரியங்கள் அதில் உண்டு. சரி, தொடர்ந்து அப்படி வாசிப்போம். இதெல்லாம் செய்துட்டு தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு, அல்லேலூயா, இதுக்காகத்தான் அவ்வளோ சுற்றி வந்தேன். அவர் நமக்கு என்ன செய்தாரா? இளைப்பாறுதலை கொடுத்தார். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஓய்வு, நல்ல ஓய்வு எடுக்கிறது, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது. அதுதான் இளைப்பாறுதல். நீங்கள் எந்த வேலை செய்துட்டு வந்தாலும் சரி, அது சற்று கடினமான வேலையோ சற்று பெரிதான வேலையோ, எந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தாலும் சரி, சற்று நேரம் உட்கார்ந்தால் உங்கள் உடம்புக்கு அது சற்று நன்றாக இருக்கும். இல்லை கொஞ்ச நேரம் தூங்காட்டிலும் படுத்தீங்கன்னா சற்று உடம்புக்கு அது நன்றாக இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் நான் உட்கார்ந்து எந்திரிக்கிறேன், 10 நிமிஷம் நான் சும்மா அப்படியே படுத்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இது சாதாரணமாக இன்றைக்கு நாம் நடைமுறையில் நம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இது. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மேலும் இந்த காரியங்களெல்லாம் அவன் செய்கிறான் அந்த தேசத்திற்கு. இதெல்லாம் செய்து கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே அது சமாதானமாக இருக்குது. அந்த சமாதானமாக இருந்த காலத்திலேயே இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ பலன் இருக்குதோ அந்த பலன் இருக்கும்போதே உன்னுடைய காரியங்களை நீ செய்து கொள். வேலைக்கு ஓடக்கூடிய எவ்வளவு நாள் பலன் இருக்குதோ அந்த ஓட்டங்கள் ஓடி சம்பாதித்துக்கொள். படிக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு உனக்கு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவில் படித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்? மேலே கொண்டு போய்க்கொள். அதற்கப்புறம் அந்த நேரம் விட்டுட்டு அதற்கு பின்னால் நீ உட்கார்ந்து திரும்பி பார்க்கும்போது அது பயன் இருக்காது. ஐயோ, அன்றைக்கே நான் நன்றாக படித்திருந்தால் நான் ஒரு சிறந்த நிலையில் வந்திருப்பேனே என்று யோசிப்பதில் அர்த்தம் இல்லை. அன்றைக்கே நான் நன்றாக உழைத்திருந்தால் இன்றைக்கு நான் நன்றாக இருந்திருப்பேனே என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. அப்போ எப்போ உனக்கு காலங்கள் சமயங்கள் சரியாய் இருக்கிறதோ அப்பொழுதே நீ எவ்வளவு கடினமாய் உழைக்க வேண்டுமோ உழைத்துக்கொள். அது நல்லது. நீ கடினமாய் உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாட்களில் சரீரத்தில் பலன் இருக்காது, முடியாது. நீ படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாட்களில் உனக்கு அதுக்குள்ளே சூழ்நிலைகள் இருக்காது, முடியாது. ஆகையினால் அதில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகையினால் அங்கே அவர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நல்ல ஒரு ஓய்வு, ஆவி, ஆத்ம, சரீரம், இது மூன்றுக்குமே ஒரு ஓய்வுகள் தேவை. அந்த ஓய்வை கொடுக்கிறார். எப்போ அந்த ஓய்வை கொடுக்கிறாரா? அவரை தேடும்போது. எந்த சூழ்நிலையில் நாம் அவரை தேடி வர்றோமோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடு. எவ்வளவு கடினமாய் வேலை செய்தாலும் சரி, அந்த கடினமான வேலையும் கூட நீ விருப்பப்பட்டு செய்வாய் என்று சொன்னால் உனக்கு அது கடினமாகவே தெரியாது. ஆமாம், நீ விருப்பம் இல்லாமல் செய்வாய் என்றால், சின்ன சின்ன வேலைகளை கூட நீ விருப்பம் இல்லாமல் செய்வாய் என்று சொன்னால் அது உனக்கு மிகவும் கடினமாய் தெரியும். ஆனால் கடினமான வேலையும் நீ இஷ்டப்பட்டு செய்வாய் என்று சொன்னால் அது உனக்கு கஷ்டமாகவே தெரியாது. அதனால் எந்த வேலையானாலும் நீ இஷ்டப்பட்டு செய்ய கற்றுக்கொள், உனக்கு கஷ்டமாய் அது இருக்காது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் அது கஷ்டமாய் இருக்கிறது யோசிக்காதபடி நீ இஷ்டமாய் அதை படிக்க ஆரம்பி. அது எனக்கு முடியும், என்னால் வரும் என்று இஷ்டமாய் நீ படிக்க ஆரம்பிப்பாய் என்றால் அது உனக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஆனால் நீ எடுக்கும் போதே இதை எப்படி நான் படிக்க போகிறேன், என்னால் முடியாது என்று நீ வேதனையோடு கஷ்டத்தோடு எடுப்பாய் என்றால் அது உனக்கு கடைசி வரைக்கும் கஷ்டமாகத்தான் இருந்து கொண்டு
இருக்கும். அதை நீ மறந்து போகக்கூடாது. இதுதான் வேலைகள். நீ எந்த வேலையானாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ இஷ்டத்தோடு செய், அதை விருப்பத்தோடு செய். அது உனக்கு நிச்சயமாய் கஷ்டமாகவே இருக்காது. ஏதோ கடமைக்காய் செய்ய வேண்டுமே, இது கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டுமே, வேறு வழி அல்ல, நான் செய்துதான் ஆக வேண்டுமே என்று ஒரு வெறுப்போடு கூட நீ செய்வாய் என்று சொன்னால் அந்த வேலை உனக்கு கஷ்டமாக இருந்து கொண்டே இருக்கும். நீ அதை இஷ்டப்பட்டு செய்து பார். அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே உன்னை சேதப்படுத்த முடியாது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அதை நீ செய்ய கற்றுக்கொள். அதனால தான் இங்கே சொல்லும்போது அவர் அந்த வசனத்தில் அந்த கடைசி பகுதியை திரும்ப வாசிப்போம். தேடின போது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த காரியத்தினாலும் இளைப்பாறுதல் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை தேட கற்றுக்கொள்வோம். எப்படி தேடுவது என்பதை குறித்து நான் பின்னால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தேடும்போது என்ன நன்மை என்பதை முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். தேடும்போது என்ன முதலாவது நமக்கு என்ன கிடைக்கிறது? நன்மை கிடைக்கிறது. அதற்கு முன்பாக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். சில காரியங்களை கட்ட வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் விசேஷித்த ரீதியில் வரும்போது அவரை தேட வேண்டும். தேடும்போது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசித்து முடிச்சிடலாம் அந்த வசனத்தை. அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அப்படியே கட்டினார்கள். எப்படியே கட்டினார்கள்? மேலே என்ன போட்டுக்கோ? பட்டணத்தை, அலங்கத்தை, கோபுரத்தை, தாழ்பால பலப்படுத்துறது, இதுதான் அப்படியே கட்டினார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராய் கட்ட வேண்டும். நம்முடைய வேலைகளை ஒழுங்காய் செய்ய வேண்டும். எந்த வேலையானாலும் சரி அதை ஒழுங்காய் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யும் போதுதான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் வருகிறது. அந்த இளைப்பாறுதல் வர்றது மாத்திரமல்ல, காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. காரியம் வாய்க்கிறதுனா என்ன அர்த்தம்? ஜெயமா முடிகிறதுனா என்ன அர்த்தம்? நமக்கு சாதகமாய் இருந்தது, நாம் விரும்புகிறபடி வந்தது, அதுதான் வாய்த்தது. அநேகர் சொல்லுவாங்க, என்ன அது வாய்க்கலைங்க, என்ன அந்த வேலை என்னாச்சு, அந்த வேலை வாய்க்கலைங்க, வேறு வேலை தான். இதெல்லாம் சாதாரணமாய் நாம் பேசக்கூடிய, ஆமாம், அந்த நடப்பு தமிழ் இது இல்லைங்க. இது காரியம் வாச்சிருச்சுங்க, நல்ல கைகுடி வந்துருச்சு. இது சாதாரணமாக எல்லா காரியங்களிலுமே சொல்லக்கூடியது. அப்போ நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணக்கூடியவர். அல்லேலூயா. நீ எதை எதிர்பார்த்து இருக்கிற? நீ எதை நம்பி இருக்கிற? எதை யோசித்து இருக்கிற? இந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்யக்கூடியவர்? வாய்க்க பண்ணக்கூடியவர். எப்போ? அவரை தேடும்போது. இதை அறிந்தவனாய் ஆசாய் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தேடினான். தேடினது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு தேடும்படியாய் கற்றுக் கொடுத்தான். அப்போ நமக்கு, அது எனக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி, ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாய், நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படும்படியாய் தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமாய் மாற வேண்டும். நாம் ஆயத்தமாய் மாறுவதென்றால் என்ன? அவரை தேட வேண்டும். அது ஒன்றுதான். எந்த விதத்தில் தேடுவோம் என்பதை நான் வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், எந்தெந்த விதத்தில் அவரை தேட வேண்டுமோ அந்தந்த விதத்திலே அவரை நாம் தேடும்போது நிச்சயமாகவே நமக்கு பெரிய இளைப்பாறுதலும் நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய காரியங்களையும் அவர் வாய்க்கும்படியான கிருபையை நமக்கு அவர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்வார். அதை விசுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடும், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடும், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் ஒரே ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். ஆசா தேவனை தேடுவதற்காக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், நியாயப்பிரமாணங்களை கற்பித்தான், வேத வசனங்களை போதித்தான். ஜனங்கள் அதற்குள்ளாய் கடந்து போனதுனாலே அந்த ஜனங்களுக்கு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தான். பெரிய இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, அவருடைய காரியங்களெல்லாம் வாய்த்தது. நம்முடைய காரியங்கள் சின்னதோ பெரிதோ எதுவா இருந்தாலும் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் ஒரு இடத்துக்கு பயணப்படுறோம், டவுன் பஸ்க்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அது வரணும்னா காரியம் வாய்க்கணும். வராமலே மணிக்கணக்கில் நிற்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வாய்க்கும். சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதை பெரிய காரியங்கள் தான்ங்கிறது இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் கூட வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும். ரெண்டு காரியங்கள் அவரை தேடும்போது, ஒன்று இளைப்பாறுதல், இன்னொன்று வாய்க்க பண்ணும்படியாய் செய்வார். இது ரெண்டும் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாக்கை பிடித்துக் கொண்டு உண்மையே நம்பி ஆண்டவரே, உண்மை நாங்கள் பின்தொடர ஆண்டவரே, நீங்க எங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஊழியக்காரை கூட நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்து எங்கள் ஒவ்வொருவரே ஆண்டவரே, அப்பா அந்த நாளில் இருக்கிறத ஆண்டவரே சமாதானத்தையும் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே பாதுகாப்போடு கூட வீடு போய் சேர உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். நாங்கள் தேடி ஆண்டவரே சொந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நீங்க தகுதிப்படுத்த உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பை ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் இந்த மனைவியோடும் கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள் தொழில்கள் படிப்போடு கூட இன்றும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.